ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் ரவை எடுத்துக்கிறேன். அதே கப் அளவில் சுகர் ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அரை கப்பு தயிர். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை எடுத்த அதே கப் அளவில் 3/4 கப்பு பாலை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பால் 1 கப்பு ஊற்றினேன் இல்லைங்களா, அதில் 1/4 கப்பு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கிறேன். இதுதான் வாசனை இல்லாத ஆயில். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுல்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்தி நல்லா இது கூட கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் இந்த ரவை நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் குக்கர் நாம் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். உள்ளே பாருங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். ஸ்டாண்டு வச்சு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். கேஸ்கட் போடாத வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை பார்த்தீங்களா 1/4 மணி நேரம் ஊறி நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள். நல்லா முன்னே இருந்த இதை விடவே இப்போ கண்டென்சர் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றி அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பவுல்ஸில் நல்லா நம்ம இப்போ கேக்கு ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா தட்டிக்கோங்க. எதுக்குன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராத இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த குக்கருக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ குக்கர் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சோம் இல்லைங்களா. இப்போ இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ கேஸ்கட் போடாத நம்ம இதை மூடிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா 20 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து தான் பார்த்தீங்களா கேக் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் பாதாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம தூவிக்கலாம். முதல்ல போட்டோன்னு வைங்க, எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ இது கேக்கு மேலே தூவணும்னு வைங்களேன், அப்படியே கேக்கு நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து வரையில் அந்த டெக்கரேட்டே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ போட்டு நல்லா மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ கேக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கேக்கு நமக்கு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறட்டும். ஆறின வாட்டி தான் பிளேட்டுக்கு மாற்றையில் நல்லா எதுவும் உடையாத நமக்கு வரணும். பாருங்கள் குக்கர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இந்த கேக் நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி நான் பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நான் கேக்கை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு கேக் தயார் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு 45 நிமிஷத்தில்
சூப்பரான கேக் தயாராகிடுச்சு. நான் எப்படி வந்து கேக்கு உள்ளே வந்திருக்குதுன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேக்கு வந்து எப்படி வந்திருக்குதுன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஸ்பாஞ்சாக வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, நல்லா மெதுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஸ்பன் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.